உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா? உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பது அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கேட்கிறார். இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களுக்கு பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாராகிய இப்போது இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்திலே அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு கர்த்தரை சேவித்து நான் உங்களுக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உங்களுக்கு நம்மளோட கேட்கொள்ள வேண்டுமானால் எழுதி கர்த்தர் கேட்கிறார். ஒரு ஜெனரல் டாக்கு தான், பிரசங்கலாம் இல்லை. ஒரு சில காரியங்களை பேசிவிட்டு கடந்து போக கிருபை கர்த்தர் கொடுப்பார்கள். ஏன் நமக்கு உபத்திரவம்? why tribulation, why difficult time? எப்படியாப்பட்ட கஷ்டங்கள்? அவங்க சொல்றாங்க நாய் கிடைச்சிருச்சு, ஏன் காலை எட்டு உதச்சிருக்காங்க, அப்ப கூட அந்த வலி போகல. அப்போ அந்த அம்மாவுக்கு அடி எழுப்பு தெரிஞ்சு அவங்க இருக்கிறாங்க. ஏன் why God allows difficulties? நல்லா கவனிச்சிங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது துன்பத்தின் வழியாய் போகிற வாழ்க்கை. அல்லேலூயா, இதுதான் சத்தியம். புரியுதுங்களா? புதிய ஏற்பாடு என்றாலே பாடுகளின் வழியாதான் தேவ ராஜ்யத்தை அடைய முடியும். எனக்கு பாடு வேண்டாம் என்று சொன்னால், உபத்திரமே இருக்கக்கூடாது சொன்னா ஆண்டவரை விட்டு போயிடலாம், சத்தியத்தை விட்டு போயிடலாம். அது நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்க கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பாடுகள் உபத்திரவம் நிறைஞ்ச வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்க, பாடுகள் உபத்திரவம் இதெல்லாம் நிறைஞ்ச வாழ்க்கை தான் என்னது இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆனா அந்த உபத்திரவத்துக்கு ஒரு முடிவு உண்டு. ஒரு உபத்திரவத்துக்கு ஒரு முடிவு உண்டு. புரியுதுங்களா? உபத்திரவத்துக்கு ஒரு முடிவு உண்டு. எப்போ அந்த உபத்திரவத்துக்கு முடிவு உண்டு என்றால், இப்போ ஒரு பாத்திரம் செய்யறோம், பானையை குயவன் என்ன செய்யறான்? நல்லா பாண்டமா வளையிற வரைக்கும் என்ன பண்ணுவான்? அதை நல்லா மெதிப்பான். புரியுதுங்களா? வச்சிருக்கீங்களா நீங்க? களிமண்ணை மெதிக்கிறான். எதுக்கு மெதிக்கிறான்? சாஃப்டா இருக்கணும், நல்லா தெளிவாகணும். சாஃப்டாகி தனக்கு உகந்த மாதிரி அந்த பானம் வரணும்னு சொல்லி நல்லா எண்ணெய் தண்ணியை ஊற்றி நல்லா மெதிச்சு 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 அதை வீல்ல போட்டு சுத்துவான். இல்லைங்களா? எத்தனை சுத்துவான்? சுத்துன உடனே நல்லா ஆயிடுமா? பானை வந்துடுமா? திரும்ப உடஞ்சிடும். திரும்ப அதை நசுக்கி போட்டு திரும்ப அதை செய்வான். அப்போ அந்த பானம் நல்லா பெர்ஃபெக்டா வர வரைக்கும் என்ன பண்ணுவான்? இடிச்சு இடிச்சு நசுக்கி நசுக்கி உருவாக்கி கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அது போலதாங்க நம்ம ஆண்டவரே உங்களை நல்ல ஒரு பாத்திரமாக, நல்ல ஒரு பாண்டமாக உருவாக்குற வரைக்கும் உபத்திரப்பட்டு கொண்டேதான் இருக்கணும். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ கஷ்டங்கள் துன்பங்கள் இதெல்லாம் இருந்துட்டே இருக்கும். காலையில் கூட அந்த பிரதர் சொன்னார், கார்த்திக் பிரதர், ஐயா எனக்கு மட்டும் அந்த கண் பார்வை சரி நல்லா இருந்துருந்துச்சுன்னா நான் ஆண்டுக்குள்ளேயே வந்திருக்க மாட்டேன். நான் நல்ல ஒரு வேலையில செட்டில் ஆயிட்டு இருப்பேன்.
காசு பணம்னு சொல்லி அதுக்கு பின்னாடி போயிட்டு இருப்பேன். எனக்கு இது நல்லது பிரதர், என் கண்ணு இப்படி ஆனதுனால நான் இன்னைக்கு ஊழியம் செய்யற ஆண்டவரை தேடுறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ துக்கம் உபத்திரம் நல்லதா கெட்டதா? நல்லது. ஏன்? அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஏன் நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு ஜெனரல் டாக் தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் நம்ம திரும்பவும் அதை தியானிப்போம். முதலாவது பிரியமானவர்களே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஓசியா புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்க, 27ஆம் வசனம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அங்கு ஒரு வசனம் இருக்கிறது. இங்க என்ன நடக்கிறது என்றால் நல்ல கவனிங்க. இங்கு ஓசியா என்கிற தீர்க்கதரிசி, யாரு? ஓசியா என்கிற தீர்க்கதரிசி கோமார் என்று சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரி என்ன பண்றான்? திருமணம் செய்யறான். சோர ஸ்திரீ, சோரம் போனவள். யாராவது அப்படி செய்வாங்களா? ஆனா ஆண்டவர் இந்த ஓசியா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு நீ போய் அது மாதிரி ஒரு மனைவிய திருமணம் பண்ணிக்கன்னு சொல்றாரு. இவனும் போய் என்ன பண்றான்? திருமணம் பண்றான். நம்முடைய தேவன் நல்ல தேவங்க. ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு இடத்துல கேட்கிறாரு. எரேமியா புஸ்தகம் வாசிங்க. எரேமியா 3ஆம் அதிகாரம். எரேமியா 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை பாருங்க. ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவள் திரும்பி அவரிடத்துல போவாளோ அல்லவோ என்று மனுஷர் சொல்வார்கள். நீயோ வென்றால் அநேக நேசரோடு வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திலே திரும்பி வா என்று அழைக்கிற ஒரு தேவன். ஒரு மனைவி வானான்னு சொல்லிடலாம், வேணா நீ போமா. இவன் போயிட்டு என்ன பண்ற? வேறொரு புருஷனை கல்யாணம் பண்ணி கூட இருந்து குடும்பம் நடத்துறான். திரும்ப வரா, என்ன மன்னிச்சுங்க ஏத்துக்க அப்படி சொன்னா ஏத்துக்குவானா? அதுதான் ஆண்டு கேட்கிறேன். ஏத்துக்குவீங்களா? நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஆனா நானும் ஏற்றுக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. நான் தேவன் சொல்றேன், நான் ஏத்துக்குவேன். நீ இப்படியாக அநேக நேசத்தோடு வேசித்தனம் பண்ணினாய், எனக்கு துரோகம் பண்ணினாய். ஆனா நான் என்ன பண்ணுவேன்? உன்னை ஏற்றுக்கொள்ளுவேன். அதை காண்பிக்கிறதுக்கு தான் தீர்க்கதரிசிய ஆண்டவர் சொல்லி நீ போய் ஒரு விபச்சார ஸ்திரீ என்ன பண்ண? திருமணம் பண்ணி என் அன்பை காட்டுன்னு சொல்றேன். அதே மாதிரி அவன் போயிட்டு திருமணம் பண்ணிடுறான். பழைய கிளவி கதவை திரட்டி எதுவும் சொல்லுவாங்க. பழைய குருடியா? எனக்குமே அந்த விபச்சார பெண்ணு மனம் திரும்பி தான் வந்துட்டு இருப்பான். இவனும் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவன் என்ன பண்ணுவான்? திரும்ப தான் புத்திய காண்பிச்சுடுவான். அதுதான் இங்க நடக்குது. ஓசியா தீர்க்கதரிசி அந்த மனைவி வேறொரு திரும்ப என்ன பண்ணிட்டா? திருமணம் பண்ணிட்டு வேறொரு ஆள்கிட்ட போயிடுறார். இதுதான் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பித்து சொல்லுகிறார், நீ அப்படி போயிருவியா? என்ன விட்டு போயிருவியா? நீ எத்தனையோ தடவை உன்னை குளிப்பாட்டி உன்னை நான் ரத்தத்துல கழுவி உன்னை சபை கொண்டு வர என்னோட போயிருவியா? போ போ போ, என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி ஆண்டவர் வைராக்கியம் கொள்ளுகிறார். நான் 6வது படிக்கும் போது இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 7ஆம் வருஷம், 8ஆம் வருஷம், 9வது, 10வது,
11வது 12வது 6 வருஷம் சபையை பெருக்கிறவன் நான் தான். பாஸ்டர் சொல்றதை கேட்கிறவன் நான் தான். 6 வருஷம் சபையில நான் தான் தூணா இருந்தேன். 6 வருஷம் ஊழியம் செய்வேன். சைக்கிள் எடுத்துட்டு போய் ஊழியம் செய்வேன். 6 வருஷம் ஊழியம் செஞ்சேன். டிராக்ஸ் கொடுத்த போஸ்டர் அடிச்சு விட்டு எங்க பாஸ்டருடைய போஸ்டர்லாம் ஊழியம் பண்ணேன். மீட்டிங்கா போவேன். டிவி பார்க்க மாட்டேன். ஆவியில நிரம்பி அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசினேன். 6 வருஷம் 12வது வயசு வரைக்கும் தான். அதன் பிறகு ஆண்டு டாட்டா சொல்லிட்டேன். ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் வேணாம். டாட்டா ஆண்டவரே, பாய் பாய் ஆண்டவரே, எனக்கு உலகம் காத்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா தேசத்துக்கு போறேன். டிக்கெட்லாம் எனக்கு வந்துருச்சு. கப்பல் காத்து கொண்டிருக்கிறது. இனி இந்த ஆண்டவர்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு ஜபனா எனக்கு வேண்டாம். 6 வருஷம் எனக்கு போதும். நான் என்ன பண்ண போறேன்? நான் உலகத்தை பார்க்க போறேன். சின்ன வயசுல எனக்கு எந்த ஆசை பாசையும் எனக்கு இல்லை. நான் சின்ன வயசுல உங்ககிட்ட வந்துட்டேன். அது கொஞ்சம் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு வேணும் உலக ஆசை, எனக்கு வேணும்னு சொல்லி அப்படியே உலகத்துக்கு பின்னாடி போய் கப்பல்ல போய் அங்க ஒரு 6-7 வருஷம் உலகத்தெல்லாம் அனுபவிச்சு ஆண்டு பார்த்துக்கிட்டே இருந்து, போயிட்டியா என்ன விட்டு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? 7ஆம் வசனம் வாசிங்க. ஓசியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆண்டவர் காரியத்தை பண்ணுகிறார். என்ன பண்ண? அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்து அவர்களை சேர்வதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. அப்பொழுது அவள் நான் என் முந்தின புருஷனிடத்தில் திரும்பி போக வேண்டும். அப்பொழுது அது 6 வாசிங்க. 6-7. ஆகையால் இதோ நான் உன் வழியே முள்ளுகளினாலே. ஆண்டு என்ன பண்றாரு? உன் வழிகளை நான் முள்ளுகளினால என்ன செய்ய போறேன்? நான் இப்போ ஒரு தடையை உண்டு பண்ண போறேன். அங்க தான் போறேன், ஒரு தடையை நான் போறேன் பாருன்னு சொல்றேன். அப்புறம் அவன் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலே எழுப்புவேன். அவன் அந்த உலகத்தின் பாதையில போய் அங்க ஜாலியா இருக்க கூடாதபடிக்கு நான் என்ன செய்ய போறேன்? ஒரு மதிலை எழுப்புவேன். அப்புறம் அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும், அவள் இந்த உலகத்தை பின்பற்றி போயிட்டா, பின்தொடர்ந்தும் அவங்க அதுல போய் என்ஜாய் பண்ண முடியாது, சேர்வதில்லை. அவள் தேடி அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்பொழுது அவங்க நினைப்பாங்களா, நான் என் முந்தின புருஷன் இடத்துல நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப என்கிட்ட வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க ஆண்டவருடைய அன்பு. இதெல்லாம் நீங்க படிக்கணும். இந்த ஓசியா புஸ்தகத்தெல்லாம் நீங்க படிக்கணும். ஏன் அவதான் விபச்சாரி பெண், அடிக்கடி போறவன், உங்களை விட்டு போறவன், அவளுக்காக ஏயா இப்படி நீ அழுது தொங்குற அப்படின்னு ஜனங்க கேட்பாங்க. ஆனா என் தெய்வம் சொல்றாரு, நான் உன் வழிகளில முள்ளுகளை போடுவேன், மதிலை எழுப்புவேன். மதிலை எழுப்பி நான் அவனை என்ன பண்ணுவேன்? அங்கு போக விட மாட்டேன். அல்லேலூயா. இதேதான் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்தார். அங்க போய் நான் சந்தோஷமா இருக்க முடியல, மகிழ்ச்சி வராம இருக்கும், ஒரு ஏமாற்றம். கடைசியில என்னாச்சு? மனநல பாதிக்கப்பட்டு தற்கொலைக்கு நான் போனேன். வழி அடைச்சிட்டேன். வழி அடைச்சாரா இல்லையா? இந்த பைபிள் அப்படியே இருக்கு பாரு. வழி அடைச்ச. இப்ப நான் எங்க போனோம்? வழி அடைச்சிட்டா சாவதான் போனோம். சாகும் பொழுது முந்தின புருஷன் நினைக்கிற, அல்லேலூயா, சாகுற தருவாயில கடவுள் நினைச்சு பார்க்க, ஆண்டவரே தகப்பனே இவ்வளவு நன்மை செஞ்சீங்களே எனக்கு, அவர்கிட்ட வந்துட்டேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிங்க. கர்த்தரை நீங்க சரியா அறிஞ்சு புரிஞ்சுக்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை அடிப்பார், உதைப்பார், திட்டுவார். தேவன் உங்க சரியா அவரை நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்கும் என்ன செய்வாரு? நம்மள கடினப்படுத்தி கொண்டே இருப்பார். இதுதான் பைபிள்.
என்ன பானம் நல்லா வரணும்ல? பானம் எப்படி வரணும்? நல்லா வரணும். அது நல்ல சாயம் பூசணும், பார்க்கும் போது அழகா இருக்கணும். அதுதானே முக்கியம். அது வர வரைக்கும் உங்க ஆண்டு அழைச்சிக்கிட்டே இருப்பார். அதுதான் கர்த்தர் யார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுகிற வரைக்கும் உபத்திரவம். அப்ப உபத்திரவம் என்பது இதுதான். வெளிப்படுத்தல் 2:23 வாசிங்க. அங்க கூட இதுதான் ஆண்டு சொல்றேன். என்ன அறியாம இருக்கிறீங்க நீங்களா? நான் தான் எல்லாவற்றையும் செய்யறவர். நான் தான் உள்ளிருந்தீங்களே ஆராய்ந்து அறிகிறவர். எடுத்து விடுவேன். தேவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தூங்காதீங்க. நைட்டு ஃபுல்லா நான் வண்டி ஓட்டு வந்துருக்கேன். பாருங்க, அந்த வசனம் வந்த உடனே எனக்குள்ள ஒரு தெம்பு வருது. அதுதான் ஆவி. ஆவி உற்சாகம் உள்ளது. பரவாயில்ல. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது, ஒன்றுக்கு உதவாது. அந்த வசனம் வந்த உடனே பாருங்க எனக்குள்ள உற்சாகம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அவர் நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். அவர் என்னுடைய ஆத்தும நேசர், மீட்பர். அவர்தான் என்னுடைய தேவன். அவரால்தான் இந்த உலகம் உண்டானது. அவர்தான் எனக்கு சோறு போடுறாரு. இப்படி நீங்க அவரை சரியா புரிஞ்சுக்கிற அறிகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த உபத்திரம் வந்து கொண்டே இருக்குங்க. யாத்திராகமம் 14 அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அங்க என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு என்ன பண்றாரு? கொண்டு போறாரு. பார்வோன் என்கிற ராஜா விடமாட்டான். விட்டான அவங்க ஜனங்களை. இந்த மோசே போய் வேண்டுகிறான், யோ எங்க ஜனங்களை விடியா, நீ ஏன் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற? 400 வருஷம் அடிமைப்படுத்திட்டு போதாதா? எங்களை விடு, நாங்க எங்க தெய்வத்தை வணங்க போறோம். எங்களுக்கு ஆண்டவர் தனி ஊர் கொடுக்க போறாரு, தனி நாடு. 400 வருஷம் அடிமைப்படுத்த சும்மா விட்டுருவானா? விடமாட்டான். தேவன் சொல்றாரு விடு, விடமாட்டான். விடமாட்டியா? என்ன பண்ற? தவளைகளை அனுப்புறாரு. வீடுலாம் தவளை, ஊரெல்லாம் தவளை. இதை பார்த்துட்டு இந்த தவளையால தாங்க முடியலப்பா, தயவு செய்து விட்டுருப்பா, நம்ம உங்க பசங்க ஊரை உங்க ஜனங்களை என்ன பண்ணிடுறேன், அனுப்பிடுறேன்னு சொல்லி சொல்றான். திரும்ப போய் ஜெபம் பண்றான் மோசே. தவளை எல்லாம் என்ன போயிடுது, காணாம போயிடுது. அவன் ஒண்ணும் இல்ல ஜனங்களை. திரும்ப மனசு கடினமாயி என்ன, நான் ஜனங்களை விட மாட்டேன், ஜனங்களை செய்ய மாட்டேன், விட மாட்டேன். டீ சாப்பிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாட்டுக்காரங்க நாங்க இப்போ அந்த பாட்டு யாருக்கு சரி? சத்தியத்துக்கு நின்ற நாங்க பிரதர்லாம் நேற்று நாங்களா ஊழியம் பண்ணோம். நானு பிரதர் ஜான் கார்த்திக், அழகேசன் 3 பேரு காசிமேட்ல ஊழியம் பண்ணோம். நிறைய பேர் வரல, கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. சத்தியத்துக்கு நின்றா பிரச்சனைகள் தான். புரியுதுங்களா? ஆண்டவர் அம்மா ஆசீர்வதிக்கணும். நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்களா அவங்களுக்காக? யாரெல்லாம் ஜெபம் பண்றீங்க? நாமே 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 ஆமா, ஜெபம் பண்ணுங்க. நமக்காக பாருங்க, எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆண்டு உங்களை காப்பாத்திருக்காருல. காலை பரவாயில்லைங்களா?
சரி, அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதாவது ஆண்டவர் உங்களை நீங்க அவரை சரியா அறிந்து கொள்ற வரைக்கும் உங்களை உபத்திரம் படுத்துவார். சாப்பிட்டீங்களா? இப்போ தவளையை அனுப்பி கூட அந்த டீ வந்து முன்னாடியே கொடுத்துருக்குமா? மெசேஜ் ஆரம்பிக்கும் போது எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் ஆரம்பிச்சிடலாம். சரி, அப்போ வந்து இந்த தவளையை அனுப்பி கூட அவன் மனம் மாறல. ரெண்டாவது என்ன பண்றாரு ஆண்டவர்? நீ மனம் மாற மாட்டியாடா, நான் என்ன பண்ண போறேன்? வெட்டுக்கிளி அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லி தேசம் முழுவதும் என்ன அனுப்புறாரு? வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி அவன் பெட்டெல்லாம் படுக்குது, பயிரெல்லாம் நாசம் பண்ணிடுது. அப்புறம் மனம் மாறி நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்றான். திரும்ப அந்த ஜனங்களை விட மாட்டான். எத்தனை பேர் இதெல்லாம் தெரியும்? அதனால உங்களுக்கு நான் பொறுமையா சொல்றேன். தெரியுமா இந்த சம்பவம்? இதெல்லாம் நீங்க படிக்கணும். மோசே கதைலாம் அருமையா இருக்கும். வெட்டுக்கிளி அனுப்புறாரு, 10 வாதைகளை அனுப்புறாரு. எத்தனை வாதைகள்? 10 வாதைகளை அனுப்பியும் மனம் மாறலாம கடைசியா அவங்க பிள்ளைய கொல்றாரு ஆண்டவர். தலைச்சான் பிள்ளைகளை கொல்லுகிறார். இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. தலைச்சான் பிள்ளையே செத்த பிறகு அவன் விடாம இருப்பானா? தயவு செய்து போயிடுங்கடா சொல்லி துரத்தி விடுறான் எல்லாரும். எல்லாம் கவனிங்க. இங்கதான் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். துரத்தி விட்டவன் ஆண்டவர் சும்மா தான் இருக்க வேண்டியது தானே. கடவுளுடைய விருப்பம் ஜனங்களை விடுதலை பண்ணி கானான் தேசத்துக்கு கொண்டு போகணும். அதுதான் இந்த பார்வோன் ராஜா சரின்னு சொல்லிட்டான். 10 வாதைகளை பார்த்து அந்த பார்வோன் ராஜா ஜனங்களை எல்லாம் துரத்தி அடிச்சு அனுப்புறது. போங்க இந்த இடத்தை விட்டு, நீங்க உங்க தெய்வத்தை வணங்க போயிடுங்க, நீங்க விடுதலை அடிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லி இவன் விட்டுட்டான். ஆனா பைபிள் என்ன வசனம் வாசிக்கிறோம்? யாத்திரா 14:4 நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. யாத்திராகம் 14:4. கொஞ்சம் பொறுமையா பேசினாலும் ஓரளவு புரியுற மாதிரி பேசிட்டு கடந்து போம். யாத்திராகம் 14:4 பாருங்க. கடினப்படுத்தி நான் கர்த்தர் என்பதை எகிப்தியர்கள் அறியும்படி நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி அவனை திரும்ப என்கிட்ட கொண்டு வந்து நாம் தான் பெரிய தேவன் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா எகிப்தியர்கள் வந்து எது எடுத்தாலும் கடவுள், இவன் கடவுள், அவன் கடவுள், நாய் கடவுள், கரடி கடவுள், எல்லா கடவுளையும் வச்சுட்டு இருந்தான். இந்த தெய்வம் நான் தான் உண்மையான தேவன் என்பதை இவங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கடவுள் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி அவன் ரதங்கள் குதிரைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு பின்தொடர்ந்து வரும்படி செய்தான். பின்தொடர்ந்து வருது எல்லா குதிரை ரதம் எல்லாம். போயிட்ட பிறகு இவன் மனசு கடினமாகி ஐயோ அவங்களை விட்டுடுமாடா, யாரா இந்த வேலை சேருது அப்படின்னு சொல்லி எடுக்குடா எல்லா குதிரையும், அவனை போய் திரும்ப பிடிச்சிட்டு வான்னு சொல்லி இந்த ராஜா சொன்ன போது எல்லாம் போய் பிடிக்க போறான். அப்பதான் செங்கடல் பிளக்குது. செங்கடல் பிளந்த உடனே இவங்க எல்லாம் இஸ்ரேல் ஜனங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? கரையேறி சென்று விட்டார்கள். இவங்க பார்த்தாங்க, நமக்காக கர்த்தர் வழியை திறந்து வச்சிருக்காரு, நாமும் இப்படி போலான்னு சொல்லி எல்லா குதிரைகள் எல்லா ரதங்கள் எல்லாம் இறங்கி
எல்லாரும் இறந்த வரைக்கும் தண்ணி அப்படி நிக்குது. அல்லேலூயா. அந்த முழு ராணுவம் இறங்கின உடனே கடவுள் அந்த தண்ணி என்ன பண்ற அப்படியே மூடி எல்லாரும் முழுக செய்து யெகோவா தேவன் தான் கடவுள் என்பதை அவங்களுக்கு காண்பித்தார், அதை அறியும்படி செய்தார். நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? அப்போ கடவுள் நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்படிப்பட்டவர், பெரியவர். பணத்தை நம்புறீங்க, அது இல்லை, அவர்தான் பெரியவர். அதை நம்புறதுக்கு நீங்க நம்பணும். நம்பலன்னா ஆண்டவர் இப்படிதான் செய்வார். பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும். இதுதான் அவருடைய வழி. This is the way of the Bible. இதுதான் ஆண்டவருடைய வழி. நீங்க எத்தனை பேர் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறீங்க? கிடையாது. அறிஞ்சவங்களா இருந்தா ஒரு நாள் சபையை விட மாட்டீங்க. அவர்தான் வல்லவர் என்பது நீங்க தெரிஞ்சிருந்தா ஒரு நாள் லீவ் போட மாட்டீங்க. அவர்தான் என் மீட்பர் என்று தெரிந்திருந்தால் 9 மணிக்கெல்லாம் நம்ம முன்னாடி வந்து ஜெபம் பண்ணி இருப்போம். அப்போ நம்ம அதை அறியாம இருக்கிறோம், அதனாலதான் கஷ்டம். அப்ப நீ தேவனை குறை சொல்லலாமா? குறை சொல்லக்கூடாது. கர்த்தரை நாம் சரியாக புரிந்து கொள்வோம். வேதம் சொல்லுகிறது, ஆத்துல ஒரு கால் சேர்த்து ஒரு கால் வச்சுட்டு இருக்கோம். எனக்கு ஆண்டவரும் வேணும், அந்த சாமியும் வேணும் அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்றாங்க? இங்கேயும் அங்கேயும் போற ஆண்டவர் பாக்குற, என்னடா இது, இங்கேயும் வர மாட்டான் அங்கேயும் போக மாட்டாங்க. இவங்க மூளையை கொலை போடுற ஆண்டவர் சொல்றேன், மூளைய கொலை போடுது, அலையட்டும் அங்கேயும் இங்கேயும். பைபிள்ல வசனம் இருக்கு, ரோமர் 1ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்க. ஆண்டவர் தான் தெய்வம் தெரிஞ்சு கூட நீ அங்க போற, அங்க ஒரு மனசு இங்க ஒரு மனசு வச்சுட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, கேடான சிந்தைய தருகிறார். என்ன சிந்தையா? கேடான சிந்தை. கேடான சிந்தை என்னெல்லாம் அதெல்லாம் ஆண்டு கொடுத்த ஆண்டு விட்டு விலகின பிறகு இதெல்லாம் என்ன ஆண்டு கொடுத்து என்ன உபாதித்தார். கேடான சிந்தனை, புரியுதுங்களா? அது மாதிரி சிந்தனை உங்களுக்கு வருதா, உடனே நீங்க உஷாராயிடணும். எனக்குள்ள தவறு இருக்கு, நான் கர்த்தர்கிட்ட என்னை முழுவதுமா ஒப்பு கொடுக்கணும். ஆகவே this is the way of God. அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 60 அதிகாரத்துல 14:16 வாசிக்கிறோம், யோவேல் 2:17 வாசிக்கிறோம், ஏசாயா 49:23 வாசிக்கிறோம். எல்லாரும் என்ன அறிந்து கொள்ளணும் ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாரும் என்ன அறிந்து கொள்ளணும். All the people should know who he is. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். அறிந்து கொள்ளணும் பிரதர். நீங்களும் ஆண்டவர் அறிந்து கொள்ளணும், நம்மளும் அறிந்து கொள்ளணும் அவர் யாருன்னு. சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் நமக்கு எந்த உபத்திரமே வராது. ஹல்லேலூயா. நீ நல்லா படிச்சு பாஸ் ஆகணும் தானே, நல்லா பைபிளை படிச்சு பாஸ் பண்ணணும் தானே, அதுதான் நான் கொடுக்கல, வேற ஒன்றுக்கும் கிடையாது. இதுக்குதான் for this reason he gives. இதுதான் பைபிளுடைய வெளிச்சம். அவங்களுக்கு அப்பம் குறையாது, தண்ணீர் குறையாது, திருப்தியா சாப்பிட்டு திருப்தியா இருப்பாங்க. ஆகவே இன்றைக்கு இந்த உபத்திரவங்கள் வருவதின் நோக்கத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்க ஆண்டவரை அறிகிற வரைக்கும் உங்களுக்கு பாடுகள் உபத்திரவங்கள் தான். ஓகேங்களா? அப்போ எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லக்கூடாது, பாடுகள் இருக்குன்னு சொல்லக்கூடாது. நீ ஆண்டவரை சரியா அறியல, அறிஞ்சனா நீ அப்புறம் வந்து சொல்லு. இதுதான் முதல் காரியம். இரண்டாவது, பிரியமானவர்களே, இப்போ தேவன் யார் என்பதை நீங்க அறிந்து கொண்டீர்கள். தேவன் யார் என்பது என்ன பண்றீங்க? நீங்க
நல்லா அறிஞ்சிக்கொள்றேன். யூ நோ ஹூ இஸ். நம்ம அவரை நல்லா அறிஞ்சிக்கொள்றோம், நல்லா அவரை நம்ம புரிஞ்சுக்கொள்றோம். புரிந்து கொண்டவர்கள் நாம் அவரை நாம் என்ன பண்ணோம், அவரை புரிஞ்சு கொண்ட நாம் அவருடைய வார்த்தையில் தான் நாம கிடைக்கிறோம் என்பதை உங்களுக்கு உணர்த்துறாரு. அப்புறமா என்ன பண்றாரு, உணர்த்துறாரு. உபாகம் 8:3 வாசிங்களா. அங்க என்ன சொல்றாருன்னா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன பண்றான், பிழைப்பான் என்று சொல்ற. அப்போ என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வார்த்தை தான்ப்பா அப்போ. அல்லேலூயா, மெய்யான அதுதான் சொல்றேன். என் வாயிலிருந்து புறப்படுது பாருப்பா, அதுதான்ப்பா ஆவிக்குரிய மன்னா, அதுதான்ப்பா ஆவிக்குரிய அப்போ, இதுதான் உனக்கு ஜீவன் கொடுக்கும். அதனை புரிஞ்சுக்கிற வரைக்கும் உன்னை ஆண்டவர் அடிப்பாரு, உதைப்பாரு. புரியுதுங்களா? என்னைக்கு நாம புரிஞ்சு சாப்பாட்டை வெறுத்து தண்ணியை வெறுத்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இந்த வசனம் தான் எனக்கு மெய்யான ஜீவன், இந்த வசனம் தான் என்ன வாழ வைக்கும், இதுதான் எனக்கு மெய்யான அப்போ என்று என்னைக்கு புரிஞ்சு உணர்ந்து நீங்க வரீங்களோ அன்னைக்கு பிரியமானவர்களே உங்களுக்கு எந்த உபத்திரமே இருக்காது. புரியுதுங்களா? பட்டினி இல்லாம இருப்பீங்க. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நல்ல கவனிங்க. இந்த ஜேம்ஸ் பிரதர் இருக்கார்ல, இங்க வந்து செவ்வாய்க்கிழமை பாட்டு பாடுவார். அவர் யாருக்கிட்டயோ போயிட்டு இயேசுவை பத்தி சொல்லியிருக்கிறார். அப்ப என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, டேய் நீ வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு நல்லா வேலை செய்யறதுக்கு என்ன பண்றடா அப்படின்னு கேட்டிருக்க. நல்லா சாப்பிட்றேன், பிரியாணி காய்கறி மீன் மட்டன்லாம் சாப்பிட்றேன். சரிடா நீ 2 நாள் சாப்பிடாம இருக்கியா அப்படின்னு கேட்டிருக்க. அது எப்படி சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிருக்க. அதுதான் இவர் சொல்லுகிறார். அது போலதான்ப்பா, நீ உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பிரியாணி காய்கறி சாப்பிட்ற, அழிஞ்சு போற இந்த சரீரத்துக்கே நீ இப்படி சாப்பிட்ற. உள்ள ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு ஏதாவது சாப்பாடு போடுறியா, அவனுக்கு என்ன போடுற அப்படின்னு கேட்கிறாராம். அவன் முழிக்கிறான், என்ன ஒண்ணும் புரியலையே. இப்போ நமக்குள்ள ஒரு ஆவி மனிதன் இருக்காங்க, அவனை நீங்க பட்டினியா போட்டுட்டு அவனை சாகடிச்சு இதை நீங்க பெருசாக்கினே வரீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த சரீரம் அழிஞ்சிடுமா அழியாதா? அழிஞ்சிடும். மண்ணோட மண்ணா மக்கிடும். அதே மாதிரி சாப்பிடுற சாப்பாடும் மண்ணோட மண்ணா மக்கி காணாம போயிடும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, அது சரீரம். சாப்பிடுறதுலாம் ஒண்ணு இல்ல, மண்ணு. ஆனா என் வசனம் அது நீ நித்திய ஜீவன். அல்லேலூயா. என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் நித்தியமான வசனங்கள். அது உன் ஆவியை உயிர்ப்பிக்கும், உன் ஆவியை வாழ வைக்கும். அது என்னைக்குமே அழியாது. அல்லேலூயா. அதுதான் நித்திய ஜீவன். அதுதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் ஒண்ணுமே இல்லை, வேற ஒன்றும் இல்லை. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. அவ்வளவுதாங்க. இப்ப நமக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நித்திய ஜீவன் இருக்கு. அல்லேலூயா. சாகிறத பத்தி பயப்படாதீங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்கு? நித்திய ஜீவன். எப்போ இருக்குன்னா நீங்க உண்மையிலேயே இதை உணர்ந்து, இதுதான் என்னுடைய உண்மையான உணவு, இந்த சாப்பாடுலாம் கிடையாதான்றவர அப்படின்னு இதை தியானிச்சு, இரவு பகலும் தியானிச்சு, இதன்படி வாழ்ந்து, இதை சாப்பிட்டு, இதை சாப்பிடலாம். தெரியுங்களா? எப்படி சாப்பிடுவீங்க பாருங்க. கரெக்டா சொல்றாங்க. வார்த்தையால படிக்கிறோம், தியானிக்கும் போது ஆவி சாப்பிடுது. அல்லேலூயா. எப்படி நான் உங்களுக்கு அழகா புரிய வைக்கிறேன். இதை கேட்கும் போது கூட நம்ம சாப்பிடலாம்.
அம்மா பார்க்குறேன், எனக்கு படிக்கிறது எனக்கு எப்படி ஒன்று சொல்றது பண்ணுறது. இவர் வந்து கேட்டுதான் வசனம் பேசல. என்ன பிரதர், ஆடியோ உங்க வேணா கூட வாங்கிக்கிட்டு சொன்னீங்கன்னா, காசு கொடுத்தீங்கன்னா வாங்கி கொடுப்பாங்க. ஆடியோ பைபிள் அதை போட்டுனா கேட்டுனே பேசிக்கிட்டே இருக்கும். அதை சாப்பிட வேண்டும் மனுஷன். அதில் வசனம் சொல்லு, தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை அதை உணரணும். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார். உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். சொல்லும்போது உங்களுக்கு உள்ள ஏதாவது தோணுதா? ஒரு உற்சாகம் வருது இல்ல? ஹல்லேலூயா. உற்சாகம். என் துக்கம் மாறப்போகுது, என் காலத்துல மாறப்போகுது, ஒரு சந்தோஷம் வருது இல்ல? இதுதான் சாப்பிடுறது. ஹல்லேலூயா. இதுதான் சாப்பிடுறது. உள்வாங்கி ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். இப்ப இதுதான் சாப்பிடுறது. சாப்பிட்டு வெளியே தெம்பம் போறோம். அதுபோல ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை நம்ம தியானிச்சு தெம்பா வெளியே நடக்கணும். இந்த வார்த்தை இவ்வளவு போல்டா இருக்குதுன்னா என்ன காரணம்? ஒண்ணுமே இல்லை, இந்த வசனம் கொடுக்கிற தைரியம் தான், இந்த அப்பாவுடைய வசனம். ஆகவே இந்த வசனம் தான் உனக்கு ஜீவன். அதை உனக்கு உணர்த்துற வரைக்கும் ஆண்டவர் உன்னை பட்டினி போட்டுக்கொண்டே இருப்பாராம், உன்னை துன்பப்படுத்தி கொண்டே இருப்பாராம். நான் சொல்ல பைபிள்ல வசனம் இருக்குது. 6 நாள் மன்னா கொடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இப்போ அந்த மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணிட்டான்? விடுவித்து கொண்டு வந்துட்டாங்க. எங்க கொண்டு வந்திருக்கிறான்? எங்க கொண்டு போயிட்டு கொண்டிருக்கிறான்? 40 வருஷம் எங்க? வனாந்திரத்துல தான். அது 40 வருஷம் உங்களுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? வானத்திலிருந்து என்ன பண்ணாரு ஆண்டவர் அவங்களுக்கு? மன்னா என்கிற ஒரு அப்பத்தை என்ன பண்றாரு? கொடுக்கிறார். அந்த அப்பத்தை யார் தான் கொடுக்க வேண்டும்? யார் தான் கொடுக்கணும்? அத சொல்லுங்க. ஆண்டவர் தான் என்ன பண்ணணும்? அதை கொடுக்க வேண்டும். நீங்க என்ன சொல்றீங்க? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நான் விளைய வச்சு அதை சாப்பிடுறேன், அதே விளைஞ்சதுனால நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல, கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் அதை கொடுக்கிறார். தேவன் பூமியிலிருந்து விருட்சங்களை முளைய செய்தார். அதே தேவன் அழித்து போடுகிறார். பைபிள் வசனம் இருக்கு. விளைச்சல் என்ன பண்ற? அழித்து போடுற. யோவேல்ல வாசிக்கிறோம் பஞ்சம். அப்ப தேவன் தான் எல்லாவற்றுக்கும் காரணம். அதனுடைய பொருள் என்ன? எப்ப நான் தான் சாப்பாடு கொடுக்கணும், நான் கொடுத்தாதான் நீ சாப்பிடணும். அது நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. என் வசனத்தை தியானம் பண்ணு, அதுதான் மெய்யான ஜீவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்களை உங்களுக்கு என்ன பண்றாரு? உணர்த்த விரும்புகிறார். யோவான் 6 அதிகாரத்துல ஃபுல்லா அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். யோவான் 6 அதிகாரத்துல அங்கு இந்த பிரதருக்கு நான் வரும்போது பேசிக்கொண்டு தான் இருந்தோம். அந்த சம்பவத்தை சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க பிரதர். 6 அதிகாரத்துல என்ன சம்பவம்? யோவான் 6 அதிகாரத்துல 5 அப்போ சொல்லுங்க. அந்த சம்பவம் சொல்லுவார் பாருங்க. 5 அப்போ 2 மீனை வந்து அங்க இருக்கிற 5000 பேருக்கு வந்து கோஸ்லிக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. கர்த்தர் வந்து ஆண்டவர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து மீனை கேட்டால் பாம்பை தருவானா, அதை விட பொல்லாத அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய குழந்தைக்கு வந்து அப்பத்தை தான் தருவார், மீனை தான் தருவார். அதை விட ஆண்டவர் வந்து நம்மளை வந்து நேசிக்கிறாரு. பாருங்க, அந்த 2 மீனையும் அந்த 3 அப்பத்தையும் சரி 5 அப்பத்தையும் வந்து 5000 பேருக்கு வந்து கோஷிக்க கொடுக்குற தேவன் வந்து அவர் வந்து நம்ம எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ அவ்வளவா நம்மளுக்கு தரத்துக்காக அவர் வந்து உண்மையா கேட்கணும். உண்மையை கேட்டதான் ஆண்டவர் தருவார். சந்தேகப்பட்டு கேட்டோம்னா அவரும் வந்து நம்ம கிட்ட கூட வர மாட்டார். ஆண்டவர் விசுவாசத்தோடு பாருங்க. 5 அப்போ
2 மீன் என்ன பண்றாரு? 5000 பேருக்கு ஆண்டவர் போஷிக்கிறார். போஷிச்சுட்டு இவர் போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? மலைக்கு போயிட்டாரு. 12 கூடைகளை எக்ஸ்ட்ரா எடுத்தாங்க. அவ்வளவு பேர் சாப்பிட்டு திருப்தி வந்து 12 கூடைகளை பார்த்த அந்த ஜனம் சும்மா இருக்குமா? இவரு ஜெபம் பண்ணிட்டு மலைக்கு போயிட்டாருங்க. மலையில போய் ஜெபம் பண்ண, அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஆராதனை நன்றி. இந்த ஜனம் என்ன பண்ணுச்சு? இவரை தேடிக்கிட்டு இருக்கு. ஆமா, ஐயோ இப்படியாப்பட்ட ராஜா எங்களுக்கு வந்துட்டாருன்னா எங்களுக்கு சாப்பாடுறத பத்தி கவலையே இல்லையே, டெய்லி எங்களுக்கு கூடையா கொடுப்பாரு மீனும் அப்பமும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இந்த போட்ல போய் தர்றாங்க. அந்த போட்ல இருக்கிற இயேசுன்னு தர்றாங்க. இங்க இருந்து வெயிட் பண்ணி பாக்குற இயேசு வராதான்னு பாக்குறாங்க. அப்போ வரல. கடைசியில முடிவு பண்றாங்க, இந்த இயேசு இங்க இருக்க மாட்டாரு, கப்பர்நகூம்ல தான் இருப்பாரு அப்படின்னு ஒரு போட்டு அதை புடிச்சிட்டு எல்லாம் கும்பலா போறாங்க. கப்பர்நகூம் போனா அங்க ஆண்டவர் தேவாலயத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே ஆண்டவரே எல்லாம் போய் அங்க போயிட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் எங்க இருக்கிறீங்க? உங்களை தேடி கொண்டிருக்கிறோம். நீங்க எதுக்கு தேடினீங்க எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் அப்பம் புசித்து சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறீங்க. அற்புதத்தை பார்த்ததுனால ஒண்ணுலாம் கிடையாது. நீங்க எல்லாம் சாப்பிட்டு திருப்தியானதுனால தேடுறீங்க அப்படின்னு ஆண்டவர் கடிந்து கொண்டு அந்த அதிகாரம் முழுவதும் அவர் உபதேசம் பண்றாரு. ஐயோ இது இல்லையா உண்மையான அப்போ? வானத்திலிருந்து வந்த அப்போ நான் தான் மெய்யான அப்போ, ஜீவ அப்போ நானே, என்ன நீங்க விசுவாசிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கு பிரசங்கம் பண்றாரு. இன்னைக்கு ஜனங்கள் மெய்யான அப்போ எதுன்னு தெரிஞ்சுங்க. இயேசுதான் மெய்யான அப்போ. இயேசு வார்த்தை ஒண்ணா வேற வேறையா? வார்த்தையும் ஒண்ணுதான், இயேசு ஒண்ணுதான். வார்த்தை தான் இயேசு, அவருடைய பேரே வார்த்தை. அப்ப இயேசு என்கிறவர் ஜீவ அப்பம். அவர் தான், இந்த வார்த்தை தான் ஜீவ அப்பம். பிரியமல்ல, மெய்யான இந்த அப்பத்தை நீங்க புசிக்கிற வாயிலிருந்து புறப்படுற வசனம், அந்த ஆண்டவர் பேசுற வசனம். பேசுறாருல்ல, என்ன பேசுறாரு? வெளிச்சம் உண்டா கடவுது. அல்லேலூயா. ஆமா, அந்த இல்ல, அவர் பேசுற வசனம் வெளிச்சம் உண்டா கடவுள் தான் சொல்றாரு. வெளிச்சம் உண்டாது இல்ல. இப்ப எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள வசனம் உன்னை பிழைக்க செய்யாதா? உன் தேவனை சந்திக்காதா? அவருடைய வார்த்தையை நீங்க எதிர்பார்க்காம நீங்க எதையோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு நான் சொல்றேன், நீ எப்போ இதை உணர போறியோ அன்னைக்கு வரைக்கும் உங்க தர்ம அடி அடிச்சு கொண்டே இருக்க. ஆமா, பட்னி கூட உன்ன எத்தனை பேர் பட்னே திருநான் தெரியுமா? எத்தனை ஊழியக்காரன் கையேந்திக்கிட்டு இருக்கிறோம். நம்மளாம் 30 நாள் ஒரு நாள் ஒரு பிரியாணி கடை மாதிரி. இங்க போனா இந்த ஊழியர் கூட்டத்துல இவ்வளவு காசு தராங்க, இந்த ஊழியர் கூட்டத்துல இந்த பிரியாணி போடுறாங்க, 2ஆம் தேதி இந்த ஊழியர் கூடைகளை, 3ஆம் தேதி இந்த ஊழியர் கூட வடச்சென்னை, 4 சென்னை இப்படின்னு சொல்லி 30 நாளும் எழுதி வச்சிருக்காங்க. அது ஒரு கூட்டம் இருக்கு. பொருளை போயிட்டு நீங்க எங்கடா போன, இன்னைக்கு எங்கடா ஊழியக்காரன்னு பேரு ஒரு கணக்கு போட்டு சொல்றாரு. 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு வருமானம் 9000 தான் வந்துச்சு. எப்படிங்க கேட்டேன். அதான் நான் ஒரு நாள் ஒரு ஊழியத்துக்கு போறேன், அங்கே எனக்கு 200 ரூபாய் கொடுப்பாங்க, இந்த ஊழியத்துல 300 ரூபாய் கொடுப்பாங்க, அதெல்லாம் ஒரு கணக்கு போட்டு வைப்பாராம். இன்னைக்கு எவ்வளவு வந்துச்சு? 2 மாசத்துக்கு 9000 ரூபாய் வந்துச்சான். நான் கூட ஒரு சம்பாதிச்ச காசு சொல்லி நான் கேட்டேன், என்ன 9000 ரூபாய் சம்பளம் வாங்கிங்களா எப்படிங்க கேட்டேன். இல்லைங்க, ஒரு ஊழியக்காரருக்கு நான் வீட்டுக்கு போவேன், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த மாசம் 9000 ரூபாய் வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ போன மாசம் எவ்வளவு வச்சுக்கிறேன்? 3000 ரூபாய் தான் ஏன் வச்சு. இந்த மாசம் 3000 ரூபாய் தான் வருமானமே. சரி, இப்போ ஊழியர்களுடைய கதை இது மாதிரி போய் கொண்டு இருக்கிறது. அப்ப இவங்க ஊழியம் செய்யறாங்க, சம்பாதிக்கிறாங்களா? சொல்லுங்க. அவ்வளவுதாங்க, சம்பளம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஊழியத்தை ஒரு சம்பளமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம எல்லாம் மறந்துட்டோம். மெய்யான அப்பத்தை ஆண்டவர்களுக்கு தேடாதனால ஆண்டு என்ன பண்ற, இப்படி அலைய விட்ட. நல்ல கவனி, இன்றைக்கு இந்த வார்த்தை தான்
ஜீவாப்பம், இதை நீங்க சாப்பிடணும் ஒவ்வொரு நாளும். வந்து உட்காருங்க, இருக்காங்களே அம்மா இருக்காங்களே, எல்லாம் உட்காந்து ஒரு அதிகாரம் படிங்க, தியானம் பண்ணுங்க, பேசுங்க. ஒரு நம்பிக்கை வரும்ல, என்ன வரும்? நம்பிக்கை தான் வேணும் மனுஷனுக்கு. வாழவும் எனக்கு நம்பிக்கை, கடன் பிரச்சனை போய் நல்லா ஆயிடுவோம் ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வசனம் உங்களுக்கு தந்தாலே போதுமே. மூன்றாவது கடைசியாக சொல்லி நான் முடிக்கிற பிரியமானது, மூன்றாவது, இப்போ அந்த வசனத்தின்படி நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் ஜீவன் என்று நம்ம அந்த வார்த்தையை கீழ்ப்படிஞ்சிட்டோம். கீழ்ப்படிஞ்ச நம்மை ஆண்டவர் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ செய்கிறார். திரும்ப நம்மளை உதைக்கிறாரு, இன்னும் நீ பரிசுத்தமாகணும். ரைட், எல்லாம் ஓகே தான். இன்னும் நீ என்ன செய்யணும்? பரிசுத்தமாகணும், பாவத்தை விட்டு விலகணும், இன்னும் பரிசுத்தமா ஜீவி. 2 பேதுரு 4 அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இப்போ நான் எதை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன்னா உபத்திரவம், பாடுகள். சரி, எல்லாம் சரியாச்சு நினைக்கிறோம், திரும்ப அடி, திரும்ப உத. ஏன்? நீ பாவம் செய்து கொண்டிருக்க. சிலர் வந்து என்ன சொல்றாங்க, பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், நம்மளை அறியாமையே அடிப்பார், உதைப்பார், பரிசுத்தமாக வரைக்கும் உதைப்பார். எல்லாம் ஆயிட்ட பிறகு திரும்ப ஆண்டவர் நம்மை நசுக்கி பிழிந்து எடுப்பார். ஏன்னா பேர் சொல்றது எப்படி 12:10 பாருங்க. எல்லாம் ப்ராசஸ் கரெக்டா வந்துட்டீங்க. கடைசியா ஒரு ட்ரீட்மெண்ட் என்னன்னா, பரிசுத்த தேவனை போலவே மாறுவதற்கு திரும்ப ஆண்டு உங்களை சிக்ஷிக்கிற. தொடக்கம் முதல் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு என்னது? துன்பங்கள், பாடுகள் தான். 12:10 வாசிங்களா. எப்படி 12:10? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிருஷ்டிக்கிறார். அப்போ அவருடைய பரிசுத்தத்தில பங்கு கொள்ளுவதற்காக, அவருடைய பிரயோஜனத்துக்காகவே நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே அவர் நம்ம என்ன பண்றாரா? சிக்ஷிக்கிறார். இந்த கண்பானவர்களே, அவர் வந்து பரிசுத்தர். நீ பரிசுத்தர் ஆக முடியுமா? ஆமா, முடியாது. அது முடியாது, எப்பயும் முடியாது. அதுக்குதான் ஆண்டவர் உன்னை சிக்ஷிக்கிறார், அடிக்கிறார். கரம்பால அடிச்சு என்ன பண்றாரு? ஒழுங்கா இருப்பியா? பரிசுத்தமா வாழ்வியா? உண்மையா இருப்பியா? அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உன்னை சிக்ஷிக்கிறார். பயமா இருக்கு சின்ன விஷயத்துல. வண்டி ஓட்டுறோம் பொழுது பயந்து ஓடுறோம். சிக்னல் மீறக்கூடாது, கோடுக்கு முன்னாடி தான் நிக்கணும். இதெல்லாம் கவர்மெண்ட் சொல்ல, ஆண்டவர் சொல்ற. வண்டி ஓட்டு போறோம், சிக்னல் விழுது, ரெண்டு விழுது, வண்டி ஓட்டு போறேன், கோடு இருக்குதுல்ல. மனசாட்சி சொல்லு. ஆண்டவர் மனசாட்சி தான், நமக்குள்ள இருக்கிற மனசாட்சி தான் ஆண்டவர். புரியுதுங்களா? ஆண்டவர் சொல்ற கோடு இருக்குல்ல, கோடு தாண்டியா நிக்கிற, முன்னாடி இல்லை. ஆண்டவரே நான் மன்னிச்சிட்டு முன்னாடி நிக்கிற மனசாட்சி. இந்த ஃபுட் டெலிவரியில பாருங்க, இலவசமா கடை சாப்பிட்டு இருந்தேன். இலவசமா கிடைக்கிறத 2 வேளை சாப்பிட்டேன். கேஎஃப்சி தெரியுமா உங்களுக்கு? கேஎஃப்சின்னு சொல்லி ஒரு பிஸா வைக்கும், அங்கே ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு. அங்கே ஒரு ஆர்டர் வந்துச்சு, அங்கே வாங்கிட்டு போயிட்டு நான் சாப்பிட்டு போய் கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் என்னடா இது 400 ரூபாய் மதிப்பு, நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன். ஆனால் நல்லா இருக்க இந்த வேலை. திரும்ப ஒரு 2 நாள் கழிச்சு முட்டை பிரியாணி அதை திரும்ப கொடுக்கும்போது ஒருத்தர் வானான்னு சொல்லிட்டான். வானான்னு சொல்லி கேன்சல். அதாவது ஃபோன் எடுக்க மாட்டாங்க, திரும்ப தூங்கிடுவாங்க, ஆர்டர் பண்ணிட்டு தூங்கிடுவாங்க.
அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் சொல்லிவிடுவோம், அவங்க ஃபோன் அப்போ நீயே எடுத்துக்கப்பா, அதான் அதுதான் மீனிங். கேன்சல்னா நீங்கள் எடுத்துங்க. அதை சாப்பிடும்போது மனசாட்சி குத்துது, மனசாட்சி பேசுது. ஆண்டவர் பேசுகிறார், மனசாட்சி தான் ஆண்டவர் பேசுகிறார். இவ்வளோ இச்சையோடு சாப்பிட்றிய, ஃப்ரீயா வந்துடுங்க, இவ்வளோ ஆர்வமா சாப்பிட்றிய, நீ சாப்பிடலாமா இது மாதிரி? அன்னைக்கு ஜெபம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். இது மாதிரி இலவசமாக வருத சாப்பிட மாட்டேன். ஆண்டவரே யார்கிட்டயே கொடுத்துட்றேன், பசியோடு இருக்கிறவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அப்போ பிரியமானவர்களே, கீழ்படி ஆண்டவருக்கு நான் என்ன பண்றேன், நசுக்கிற ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கு. ஏன்? அவருடைய சாயல் நீ அப்பதான் மாற முடியும். புரியுதுங்களா? உண்மையிலேயே அப்படி செய்வது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. நேத்து பாருங்க, நேத்து சைனா ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஆர்டர் வந்து 300 ரூபாய்க்கு மேல. அது ரொம்ப நாளா நான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டது. அது பேர் மாமோன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுங்க பாருங்க, மாமோ. அது பேர், சாப்பாடு பேரு சூப்பர் மாமோன்னு சொல்லுவாங்க, சிக்கன் மாமோன்னு சொல்லுவாங்க. இது பார்க்கும்போது ரொம்ப டேஸ்டா இருக்குது. ரொம்ப நாளா சாப்பிடணும் வாங்கலாமா நினைச்சிட்டு இருந்தேன். நேற்று பார்த்தீங்கன்னா அதே சாப்பாடு கேன்சல் ஆயிடுச்சு, என் கையில வந்துருச்சு. மனசு சொல்லுது, சாப்பிட்டாங்க என்னடா தப்பு, உனக்கு வர்றது நீ சாப்பிடலாமே, ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேட்டு ஒரு தடவை சாப்பிட்ரு அப்படின்னு சொல்றது. ஆனால் இல்லை, ஆண்டு உண்மையாக இருக்கணும். நம்ம உண்மையும் ஒரு இருக்குல்ல, அப்போ நம்ம உண்மையாக இருக்கலாம் சொல்லி அதே ஒரு பிச்சைக்காரி இந்திக்கார ஒருத்தன் வரான், பசியோட. கேட்டேன், பசிக்குதான் கேட்டேன். பசிக்குது. நான் பிரதர் சொல்றாரு, அவங்க நம்பாதீங்க பிரதர், நீங்கள் கொடுத்தா கூட உட்காரு வச்சு அவன் சாப்பிட்டுட்டு தான் வரணும். அவங்க பசிக்குன்னு சொல்லி வாங்கி யார்ட்ட தூக்கி போட்டுருவாங்க, இல்லை அப்படியே வச்சு மூட்டை கட்டி வச்சுடுவாங்க, இல்லை யார்ட்டே கொடுத்து சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்கிறேன். அப்போ இவருக்கு நல்லா தெரியும் அதெல்லாம். எதுக்கு சொல்றேன்னா, அந்த மனசாட்சி தேவன் அந்த உண்மை இது நெருக்குவார். ஆண்டவர் உங்களை உதைப்பார், இன்னும் பரிசுத்தமாகு, இன்னும் சரியாகு சொல்வாரா இல்லையா? ஆக்கி 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 தேவனுடைய பரிசுத்தத்துக்கே உங்களை கொண்டு போயிடுவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு சிரிப்பா தெரியும், என்னடா இதெல்லாம் பெருசா நினைச்சிட்டு. நம்ம எதையுமே சிரிப்பா நினைக்கக்கூடாது. சின்ன விஷயம், ஆமா, சின்ன விஷயம்தான் பல பிரச்சனைகளுக்கு காரணம். சின்ன பொய் வேண்டாம், சின்ன மனக்கசப்பு வேண்டாம். சின்ன சாப்பிட்டா செஞ்சிடலாம் வேண்டாம். ஆண்டு உண்மையா இருப்போம், கூடுமான மட்டும் நம்ம சரியா நடப்போம். இப்படிலாம் நீங்க நடந்தீங்கன்னா பிரியமானவர்களே, தேவன் பிரியப்படுவார். உங்கள் ஆண்டு பேர் எழுதிடுவார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் உங்க பேரை எழுதிடுவார். இவன் என்னோடு இருக்கிறதுக்கு நான் தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுதிடுவார். இந்த சகோதரன் என்னோடு இருப்பதற்கு நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் சொல்லி தேவ தூதர்களுக்கு எல்லா ஆவிகளுக்கும் கட்டளையிடுவார். இவங்க என் கூட வரணும், நல்லா ட்ரைனிங் கொடுங்க, அவங்க நல்லா சாப்பாடு கொடுங்க, நல்லா போஜனம் கொடுங்க, அவன் நல்லபடியாக என்கிட்ட வரணும்னு சொல்லி ஆண்டு எல்லாருக்கும் ஆர்டர் போட்டுருவாரு. ஆமென், ஆமென். அப்போ நம்முடைய வழி சரியாயிடும். ஹல்லேலூயா. வேற என்ன இருக்கு நம்ம உலகத்தில்? ஒன்றும் கிடையாது. ஆகவே இன்றைக்கு இதுதான் ஆண்டவருடைய வழி. இந்த வழியில் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா கடைசியில் அவரை போலவே மாறிடுவீங்க. அதுக்கு தான் இந்த சபையை திறந்து வச்சிருக்காரு. ரெண்டு பாஸ்டர் அம்மாவை வச்சிருக்கிறாங்க, எங்களை மாதிரி ஊழியக்காரர்களை வச்சிருக்காங்க, சாப்பாடு போடுறாரு, இடம் கட்டி கொடுக்குறாரு. எதுக்கு? அவரை மாதிரி நீங்க மாற போறீங்க. ஹல்லேலூயா. மாறுறது ரெடியா? நீங்க ரெடியா? அப்போ அந்த சிந்தையோடு வாழணும், அந்த சிந்தையோடு நீங்க சபைக்கு வரணும். தேவசாயெல்லாம் நான் மாறப்போறேன், நானும் ஒரு நாள் தேவனை போல மாறப்போறேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென் ஆமென். ஆமென். Praise the Lord. Thank you.